உக்ரைன் வேர்ல்டு மேப்லேயே இருக்காதுப்பா அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு எச்சரிக்கை. ரஷ்யாவுக்கு பெரிய ஒரு தோல்வி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த யூகே, அமெரிக்கா போன்ற நாடுகள் ரஷ்யாவினுடைய வெற்றியாக ஒரு விஷயத்தை ரொம்ப பெரிய அளவில் உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்காங்க. நார்ட் ஸ்ட்ரீம் 1 அப்படிங்கிறது இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுது. நார்ட் ஸ்ட்ரீம் 2க்கான பேச்சுவார்த்தை மறுபடியும் தொடங்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரஷ்யா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய வெற்றியை பதிவு செஞ்சுட்டு இருக்கும்போது உக்ரைன் எந்த பக்கம் எப்படி ரஷ்யாவை மறுபடியும் அடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய பிளானை போட்டுட்ருக்காங்க. சொல்லப்போனால் மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் இந்த ஒரு சேஞ்ச் யாரும் எதிர்பார்க்கல, பட் நடந்திருக்கு. அது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் ரொம்ப நாட்களுக்கு பிறகு தமிழ் பொக்கிஷத்தில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். டாபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி 21வது நூற்றாண்டில் 21 பாடங்கள் 21 லெசன்ஸ் ஃபார் த 21st செஞ்சுரி அப்படிங்கிற தமிழ் ஆடியோ புக்கை குக்கு எஃப்எம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் கேட்கும்போது இந்த 21வது நூற்றாண்டில் என்னென்ன பாடங்களை நாம் படித்திருக்கிறோம், படிக்க போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழில் இந்த ஆடியோ புக்கை நீங்கள் கேட்கணும்னா குக்கு எஃப்எம்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வருடத்திற்கு 399 ரூபாய் கொடுக்க வேண்டாம். டிபிஎம் 50 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணிங்கன்னா வருடத்திற்கு 199 ரூபாய் தான். தமிழ் ஆடியோ புக் சம்மரி எல்லாமே கேட்கலாம். இன்னும் பல லாங்குவேஜில் ஆடியோ புக் சம்மரி எல்லாமே கேட்பதற்கு குக்கு எஃப்எம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரஷ்யா உக்ரைன் அப்படின்னு சொல்லும்போதே அந்த போர் சம்பந்தமான செய்திகள், பல அப்டேட்ஸை ஃபயர் அப்டேட் அப்படிங்கிற பேரில் தமிழ் பொக்கிஷத்தில் பார்த்துட்டு வந்தோம். தென் தமிழ் பொக்கிஷத்துலேருந்து அதை அப்படியே தமிழ் வியூகம் அப்படிங்கிற ஒரு சேனலுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்முடைய ஃபயர் அப்டேட் எல்லாமே தமிழ் வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலில் தான் பகிர்ந்து வருகிறோம். ரொம்ப பெரிய முக்கியமான சேஞ்ச் ஏதாவது வந்தது என்றால் அதை தமிழ் பொக்கிஷத்தில் பகிர்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி என்ன சேஞ்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 நாடுகளுக்கு இடையே ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்தாகுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி ரொம்ப பெரிய அளவில் இருக்குது. கையெழுத்து ஒருவேளை ஆகியிருக்கலாம் இந்த நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில். ஸோ 150 தினங்கள் ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்கு. யுத்தம் அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் சொல்லும்போது இல்லைப்பா அது ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி 150 தின இந்த யுத்த வரலாற்றில் நிறைய நாடுகள் அவங்களுடைய இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது அதிகரித்து விட்டது, எங்களுடைய நாட்டில் ஃபுட் கிரைசிஸ் வந்துருச்சு, எங்களுக்கு பொருளாதார சுணுக்கம் வந்துருச்சு, ஆனாலும் நாங்கள் உக்ரைனுக்கு உதவியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் உதவியாக இருக்காங்க. நிறைய பேருடைய அரசியல் அஸ்தமானமானது, நிறைய பேருடைய பதவி பறிபோனது அப்படின்னு சொல்கிற அந்த விஷயங்களும் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையால் நடந்துக்கிட்டே இருக்குது. பாரிஸ் ஜான்சன் அவர்களும் இதற்கு விதிவிலக்கு இல்லை அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸ்பெயினுடைய பிரைம் மினிஸ்டரும் இதற்கு விதிவிலக்கு கிடையாது, அவரும் ராஜினாமா செஞ்சிட்டார். இப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகள் உலக அளவில் இந்த ஒரு பெயரால் மட்டுமே நடந்துட்டு இருக்கு. ரொம்ப நாடுகளுக்கு இடையே ஃபுட் கிரைசிஸ் வந்ததுக்கான காரணம் ரஷ்யா தான் அப்படின்னு சொல்ற ஒரு பரப்புரை செய்யப்பட்டது. ஆனால் இன்னைக்கு ரஷ்யா அதை மறுத்திருக்கு. எங்களுடைய நாட்டுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தும் நாங்கள் உலக அளவில் ஃபுட் கிரைசிஸ்க்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் அந்த கேள்விக்கான சரியான விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க. ஃபுட் கிரைசிஸ் வருவதற்கான காரணம் நாங்கள் மட்டும் கிடையாது, உலக அளவில் பொருளாதார சுணுக்கம் வந்ததுக்கான காரணம் நாங்கள் மட்டும் கிடையாது. மேற்குலக நாடுகள் அவங்களுடைய ஃபண்டு, அவங்களுடைய எதிர்காலத்தை எல்லாமே உக்ரைனுக்கு ஆதரவாகும் இந்த போரை வளர்த்து விடுவதற்காக மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களை பற்றி யாருமே யோசிக்கிறது கிடையாது. அதுதான் இதனுடைய மெயின் காரணம். சரி, ஃபுட் கிரைசிஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டீங்கல்ல, நான் அக்ரிமெண்ட்டுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 3 நாடுகளுடைய அந்த கூட்டமைப்பில் சொல்கிறாங்க. துருக்கி, உக்ரைன் மற்றும் ரஷ்யா. அது கூடவே ஐநா சபையினுடைய தலைவர்களும் இருந்தாங்க. ஸோ அந்த அக்ரிமெண்ட்டில் தான் இப்போ ரஷ்யா கையெழுத்து போட போகிறாங்க. அப்படி கையெழுத்து போகிறதுனால கிட்டத்தட்ட பல கோடி டன்னான தானியங்கள் உக்ரைன் ரஷ்யாவிடம் இருந்து பல நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகும். ஸோ இந்த தானியங்கள் அப்படிங்கிறது தான் ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டுகளும் ரஷ்யாவால் பிளாக் சி வழியாக தடுக்கப்பட்டிருந்த தானியங்கள் அப்படின்னும், அதே நேரத்தில் உக்ரைனில் நிறைய விதமான தானியங்கள் என்பது இப்போது அறுவடைக்கு தயாராக இருக்கிறது. இன்னைக்கு உக்ரைனை நம்ம 25 டிவைட் பண்ணோம்னா அதில் 14லிருந்து 15 ரீஜன் அப்படிங்கிறதுக்கு ஆரஞ்ச் அலர்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஐரோப்பிய ஒன்றியம் முழுவதுமாக ஹீட் வேவ் அப்படிங்கிறது இருக்கு. நம்ம தமிழ் விதையில் அடிக்கடி பார்க்கக்கூடிய செய்தி தான் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஹீட் வேவ் அப்படிங்கிறது. ஸோ ஐரோப்பா முழுவதுமாக ஹீட் வேவ் அப்படிங்கிற போது உக்ரைன் மட்டும் அதுக்கு விதிவிலக்கே கிடையாது. ஸோ உக்ரைனிலும் இந்த ஹீட் வேவ் வந்துட்டு இருக்குப்பா, சீக்கிரமாக நிறைய விதமான காட்டு தீ இல்லாட்டி பயிர்கள் தீப்பற்றி எரிவது இது எல்லாமே நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் எப்படியாவது இந்த ஒப்பந்தத்தில் ரஷ்யாவை கையெழுத்து போட வச்சிடணும் அப்படின்னு சொல்லி உக்ரைனும் இறங்கி வந்தாங்க. ரஷ்யா அதை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டாங்க. ரஷ்யா என்ன சொன்னாங்கன்னா, இந்தந்த நாடுகள் எனக்கு பொருளாதார தடை போட்டிருக்காங்க, இந்த நாடுகள் வழியாக தானியங்கள் எல்லாமே கொண்டு போக வேண்டும் என்றால் பர்டிகுலராக இந்த பொருளாதார தடைகள் எல்லாமே நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு எல்லா நாடுகளுமே ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜெர்மனி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜெர்மனி ரஷ்யா கூட நார்ட் ஸ்ட்ரீம் 1 அப்படிங்கிற அந்த பைப் லைனில் பல பிரச்சனைகள் வந்தாலும் 10 தினங்களுக்கு நாங்கள் ஆனுவல் மெயின்டெனன்ஸுக்கு அதை க்ளோஸ் பண்ணுறோம்னு சொல்லி ரஷ்யா சொன்ன உடனே ரஷ்யா என்னென்ன சொன்னாங்களோ அதுக்கெல்லாம் ஓகே சொல்கிறாங்க. ஸோ 10 தினங்கள் நார்ட் ஸ்ட்ரீம் 1 ஆஃப் பண்ணுறாங்க.
30% மட்டும்தான் இயற்கை எரிவாயு அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்றாங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு நான் கச்சா எண்ணெயும் இயற்கை எரிவாயும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்றாங்க. இவ்வளோ உருட்டல் மிரட்டல்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் ரஷ்யா என்னென்ன சொல்றாங்களோ அதுக்கு எல்லா நாடுகளுமே இப்போது தலையசைத்து கொண்டிருக்கிறார்கள். ஹங்கேரி நாட்டு தலைவர் நேராக ரஷ்யாவுக்கே வரார். உலக நாடுகள் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் ரஷ்யாவினுடைய அந்த இயற்கை எரிவாயு கச்சா எண்ணெய் கிடைக்காமல் போனால் அதனுடைய கேப்பை எப்படி ஃபில் பண்ணுறது, அதனுடைய ப்ரைஸ் கேப்பை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தலையை பிச்சுக்கிட்டு ஆலோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு. சவுதி அரேபியா சொல்லிட்டாங்க, நாங்கள் கச்சா எண்ணெயை ரஷ்யாட்டிருந்து வாங்குறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க, சவுதி அரேபியா சொல்கிறாங்க. சவுதி அரேபியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய கச்சா எண்ணெய் பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. சவுதி அரேபியாவுக்கு தேவையான கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. ஸோ ரஷ்யாவினுடைய பிஸ்னஸ் அங்கே சூப்பராக நடந்துட்டு இருக்கு. உலக நாடுகள் சொல்கிற மாதிரி பொருளாதார தடை வழியாக ரஷ்யா தனிமைப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொன்னாலும் இங்கே ரஷ்யாவுக்கு வைக்கக்கூடிய அடுத்த செக் என்னன்னா ஆயுதங்கள் தான். ரஷ்யா இப்போதைக்கு பல ஆயுதங்களையும் பயன்படுத்தி வருது. எப்படி உக்ரைனுக்கு பல நாடுகள் ஆயுதங்களை கொடுத்து வராங்களோ, ஆனால் ரஷ்யாவுக்கு நிறைய பேரால் ஆயுதங்களை கொடுக்க முடியாதனால அவங்க கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் எல்லாமே தீர்த்து வருகிறது ரஷ்யா. இன்னும் 1 மாதம் இல்லாட்டி ஒரு 3-4 வாரத்துக்குள்ள ரஷ்யா ஒரு பிரேக் எடுக்க வாய்ப்புகள் இருக்கு. நிறைய விதமான ஆயுதங்கள் அவங்க கிட்ட இல்லாமல் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த பிரேக்கை சரியா பயன்படுத்தி கொள்ளுங்கள் உக்ரைன் அப்படிங்கிறத இன்னைக்கு MI6 உளவு அமைப்பினுடைய தலைவர் சொல்றாரு. அந்த தலைவர் சொன்னதை சிஐயும் ஆமா இதுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு, நிறைய ஆயுதங்களை இப்போதைக்கு குவித்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்ற அந்த உத்தரவு பறந்திருக்கிறது. இதனால அமெரிக்கா போன்ற நாடுகள் ஆயுதங்களை கொடுப்பது மட்டும் இல்லாமல் உக்ரைனுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. 1 மாதத்தில் இந்த ட்ரைனிங் முடிஞ்சாலும் அடுத்த மாதத்தில் உக்ரைனுடைய ராணுவ வீரர்களை தயார்படுத்துவதற்கு உலக நாடுகள் தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் உக்ரைனை. ஸோ உக்ரைனை பலி கொடுத்து இல்லாட்டி உக்ரைன் ரஷ்யா போரில் உக்ரைன் என்னானாலும் பரவாயில்லை, அதை வச்சு ரஷ்யா கூட மோதி பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு வீர விளையாட்டுக்கு இல்லாட்டி ப்ராக்சி விளையாட்டுக்கு உலக நாடுகள் தயாராகிவிட்டன. அதில் கொம்பு சீவப்படுவது உக்ரைனாக இருந்தாலும் பாதிக்கப்பட போவது உக்ரைனுடைய மக்கள் அப்படிங்கிறது உக்ரைனுக்கும் தெரியும், ஜெலன்ஸ்கி அவர்களுக்கும் தெரியும். வேற வழியே இல்லாமல் அவர் என்ன செஞ்சிட்டு இருக்காரு, இந்த யுத்தத்தில் பெரிய அளவு நான் மறுபடியும் இடத்தை பிடித்து விடுவேன், எங்களுடைய இழந்த பாகத்தை மீட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா கூட மல்லு கட்டிட்டு இருக்காங்க. ஸோ தானியங்களுக்கு ஏன் அனுமதி கொடுக்க வேண்டும் ரஷ்யா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். மாரிபோல் சிட்டிலிருந்து அனைத்து துறைமுக பகுதிகளையும் யாருடைய கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டாங்க, ரஷ்யா அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ உக்ரைன்லேருந்து தானியம் அப்படிங்கிறது வெளியில் போகணும்னா அந்த கடல்வழி பாதை எல்லாமே ரஷ்யாவுடன் இருப்பதால் வேற வழி இல்லாமல் ரஷ்யாவினுடைய அனுமதியை கோருகிறார்கள் உக்ரைனியர்கள். இன்னைக்கு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாலும் நாளைக்கு ரஷ்யா கையகப்படுத்தின அத்தனை பிரதேசங்களும் என்னுடைய தான், ரஷ்யன் ஃபெடரேஷனுடைய தான் அப்படின்னு சொல்லி வாக்கெடுப்பு வழியாக ரஷ்ய ஃபெடரேஷனுக்குள்ள அந்த இடங்கள் சேர்க்கப்பட்டு விட்டது என்றால் உக்ரைன் உலக நாடுகள் கூட கம்யூனிகேட்டே பண்ண முடியாது. அடுத்த வருடம் உக்ரைனில் விளையக்கூடிய அந்த விளைபொருட்களை வெளியில் கொண்டு வரவே முடியாது. யார் வழியாக தான் கொண்டு போகணும், மோல்டோவா வழி கொண்டு போகணும், அப்படி இல்லைன்னா போலந்து வழியாக கொண்டு போகணும். மேலே இருக்கிற பெலரஸ் வழியாலாம் கொண்டு போக முடியாது. பெலரஸும் ரஷ்யாவும் நண்பர்கள். ஸோ போலந்து இன்னைக்கு என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, சவுத் கொரியாட்ட பல விதமான டீல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா போலந்துக்கும் நாளைக்கு பிரச்சனை வரலாம் அப்படிங்கிறது போலந்துக்கும் தெரியும். ஸோ போலந்து சவுத் கொரியா கூட சேர்ந்து பலவிதமான ஆயுதங்கள், யூஸ்டு ஆயுதங்களாலும் பரவாயில்லப்பா எனக்கு ஆயுதங்களை தா, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ரஷ்யாவை கொஞ்சமாக தடுத்து நிறுத்துவதற்கு அந்த ஆயுதங்கள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி போலந்தும் அவங்களுடைய ஆயுதங்களுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்துகிறது. ஸோ எல்லாருமே இப்போ ஆயுதத்தை குவித்து வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உக்ரைன் ரஷ்யா ஒரு இடத்துல பிரேக் எடுக்கும், அந்த இடத்துல ரஷ்யாவை அடிப்பதற்கு தான். 1.5 மாதத்தில் இது எப்படியோ ஒரு பெரிய ஒரு விஷயமா மாறப்போகுது. அதில் நேரடியாக அமெரிக்கா களமிறங்குவார்களா என்பதும் ஒரு கேள்விதான். நேரடியாக அமெரிக்கா களமிறங்கியது என்றால் கண்டிப்பாக அணு ஆயுத போராக மாறிவிடும் அப்படிங்கிறது இன்னைக்கும் வந்திருக்கிற ஒரு எச்சரிக்கையாக இருக்கு. நிறைய தலைவர்கள் அதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ துருக்கியில் வச்சு உக்ரைன் ரஷ்யா இவங்க 2 பேருமே கையெழுத்து போட போகிற இந்த தானிய ஏற்றுமதி அப்படிங்கிற ஒப்பந்தத்தை ஐநா சபையினுடைய தலைவர்கள் பார்த்து வெரிஃபை பண்ணுறாங்க. அப்படி வெரிஃபை பண்ண பிறகு ஒரு சேஃப் காரிடோர் அப்படிங்கிறது ஓப்பன் செய்யப்படும். அந்த சேஃப் காரிடோரில் எவ்வளவு தானியங்கள் ஏற்றப்படுது, அது எந்தெந்த நாடுகளுக்கு போகுது, அந்த நாடுகளுக்கு ரஷ்யாவுக்கு தடை ஏதாவது இருக்கா, அந்த தடையை எப்படி தளர்த்துவது அப்படிங்கிற பக்கா பிளானிங்ல ஐநா சபையும் ஈடுபட வேண்டியதாக இருக்கும். ஒரே நேரத்தில் ரஷ்யாவுக்கு கிடைத்த லாபம் என்ன தெரியுமா, போர்ல இன்னும் வெற்றி பெறவில்லை, ஆனாலும் ரஷ்யா சொன்னா மட்டும்தான் உக்ரைனுடைய தானியங்களை ஏற்றுமதி செய்ய வேண்டியதாக இருக்கு. இப்போ ரஷ்யாவுக்கு ஆயுதங்கள் மாரிபோல் சிட்டி வழியாகவே உக்ரைனுக்குள்ள கொண்டு வரப்படுகிறது. உக்ரைனுக்குள்ள மீன்ஸ் ரஷ்யா கையகப்படுத்தப்பட்ட அந்த உக்ரைன் ரீஜன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, டோன்பாஸ் ரீஜன் சொல்லுவோம்ல, அதுக்குள்ள ஆயுதங்கள் எப்படி வருது, நேரா மாரிபோல் சிட்டிக்குள்ள எப்படி வருது. அப்படின்னா இவங்களுக்கு ஆக்சசபிளாக இது மாறிடுச்சு, உக்ரைன் மாறிடுச்சு. ஸோ ரஷ்யாவினுடைய ஈஸி ஆக்சஸாக இது மாறும்போது கிரீமியாவுக்கும் இது மிகப்பெரிய ஒரு உபயோகமாக மாறிய போது உக்ரைன் கைவிட்டு உக்ரைனுடைய பல பாகங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. இதை மறுபடி எடுத்துருவாங்களா உக்ரைன் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும்போது தான் பல நாடுகள் ஒன்றிணைந்து ரஷ்யாவை வீழ்த்துவதற்கு காத்துட்டு இருக்காங்க.
இது கூடவே ரஷ்யா என்ன செஞ்சிருக்காங்கன்னா இப்போ பெரிய அளவு பல நாடுகளையும் அன்ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி லிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்காங்க. கிரீஸ், டென்மார்க், ஸ்லோவேனியா, குரோஷியா அண்ட் ஸ்லோவாக்கியா அப்படிங்கிற இந்த நாடுகள் எல்லாமே எங்களுடைய அன்ஃப்ரெண்ட்லி நாடுகள் அப்படிங்கிற பட்டியலில் புதிதாக சேர்க்கப்பட்ட நாடுகள். இன்னைக்கு ரஷ்யாவினுடைய தங்கத்துக்கு தடை விதித்திருக்கிறது ஐரோப்பிய ஒன்றியம். அதற்கு ஓகே சொல்லியிருக்காங்க ஜப்பான் போன்ற நாடுகள். இது எல்லாமே ரஷ்யாவை ஒரு பக்கமா தனிமைப்படுத்தினாலும், ரஷ்யாவினுடைய பொருளாதாரத்தை அப்படியே நிப்பாட்டி வச்சாலும், ரஷ்யாவினுடைய ஆயுதங்களுடைய அந்த தேவை வரும்போது ஈரான் உதவி புரிவார்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்குள்ள இருக்கிற மாதிரி உலக நாடுகளுக்கும் இருந்தது. அதுக்காகத்தான் கடந்த ஒரு வாரமா ஈரானை எல்லாருமே டார்கெட் பண்ணாங்க. ஈரான் ட்ரோன்ஸை விற்க போகிறது ரஷ்யாவுக்கு, ரஷ்யாவினுடைய நிறைய நபர்கள் ஈரானுக்கு சென்றிருக்கிறார்கள், ட்ரோன் ஃபேக்டரியை பார்த்துருக்காங்க அப்படிங்கிற செய்தி எல்லாமே வந்ததுக்கான காரணம் கண்டிப்பாக ஈரான் உதவி செய்வார்களாக இருக்கும். ஸோ அதை பிளாக் பண்ணணும்னா இப்போவே ஈரானை பற்றி பேசி ஈரான் ஆஃப் பண்ணணும். ஈரான் உடனே யுக்ரைனுக்கு சொல்கிறாங்க நாங்கள் எந்த ஆயுதங்களையும் ரஷ்யாவுக்கு கொடுக்க போகிறதும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக சீனா உதவி செய்யலாமா அப்படின்னு பார்க்கும்போது நேராக சீனாவுக்கு பெரிய ஒரு செக் வைப்பதற்காக நான்சி பெலோசி அவர்கள் தைவானுக்கு பயணத்தை மேற்கொள்வார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வருகிறது. தைவானுக்கு மட்டும் நான்சி பெலோசி அவர்கள் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அது உலக போரா மாறும் அப்படின்னு சொல்லி சீனா பெரிய ஒரு எச்சரிக்கையை கொடுக்கறாங்க. சோ சீனாவை தைவான் அப்படிங்கிற பெயரில் அங்கே கொஞ்சம் தனிமைப்படுத்தி வைக்க, ஈரானை ரொம்ப பெரிய அளவு அணு ஆயுத ஒப்பந்தம் அப்படிங்கிற பெயரில் தனிமைப்படுத்தி வைக்க, இப்போ ரஷ்யாவுக்கு எதிரான காய் நகர்த்தலாக அடுத்த ஓரிரு மாதங்களில் பெரிய ஒரு காய் நகர்த்தல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல உலக நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் வழியாக தாக்குதலை நடத்துவார்கள். அந்த நேரத்தில் பல நாடுகளிலும் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருக்கும். நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், ஒரு ரிசெஷன் வந்தது, அதுவும் பொருளாதார கொள்கையால் ஒரு பொருளாதார சுணுக்கம் வந்தது அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு உலக போர் என்பது ஏற்பாடு செய்வார்கள், ஏற்படுத்தப்படும். அது உலக நியதி. அப்படி அந்த போர் வந்தாதான் நிறைய நாடுகள் அப்படிங்கிறது அப்படியே அடிமைத்துவத்துக்கு போவாங்க. நிறைய நாடுகளுடைய வல்லரசு பதவி பறிக்கப்படும், புதிய வல்லரசுகள் உருவாகும். இது எப்போதுமே நடக்கக்கூடிய விஷயம்தான். வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2 எல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா தெளிவாக புரியும். ஸோ ஒரு பொருளாதார சுணுக்கம் அப்படிங்கிறது வரும். அடுத்த வருடத்தில் கண்டிப்பாக பொருளாதார சுணுக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு போருக்கு, பெரும் போருக்கு தயாராகி வருகிறது உக்ரைனை சார்ந்த நாடுகள். அதற்கு இந்த ஒப்பந்தமும் ஒரு காரணமாக மாறலாம். இந்த ஒப்பந்தம் நல்லபடியா போச்சுன்னா போர் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு நீட்டிக்கப்படும். இல்ல இந்த ஒப்பந்தத்திலையும் மறுபடியும் ஏதாவது ஒரு குளறுபடிகள் வருது, உக்ரைன் சரியா எங்களுக்கு எதுவுமே செய்யல, இல்லாட்டி பல நாடுகள் எங்களுடைய பொருளாதார தடை நீக்காத காரணத்தினால் நாங்கள் இதுக்கு மேலேயும் தானியங்களை ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொன்னாலோ இந்த போர் சீக்கிரமாக வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஸோ இனி நம்ம கவனிக்க வேண்டியது, உலக அரசியல்ல ரொம்ப பெரிய அளவு மாற்றம் எப்போது வரும் என்றால், இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யாவுக்கு எதிராக உலக நாடுகள் பெரிய அளவு ஒன்று கூடுகிறார்கள் அப்படிங்கிற செய்தியை நீங்க கேட்குறீங்கன்னா, லாஸ்டா ஒரே ஒரு துணுக்கு செய்தியை சொல்லிடுறேன். ஜெர்மனியில் 19 நாடுகள் சேர்ந்து மிகப்பெரிய அளவு இராணுவ ஒத்திகையில் ஈடுபட போகிறார்கள். அந்த இராணுவ ஒத்திகை எதுக்கு தெரியுமா? அதுவும் ஜெர்மனியில் வச்சு நடப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? ரஷ்யா எப்போ வேண்டுமானாலும் தாக்குதலை நடத்தலாம். அந்த தாக்குதலை தவிடுபொடி ஆக்குவதற்கு ரெடியாக எப்படி நம்முடைய ட்ரூப்ஸை நிப்பாட்டுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான இராணுவ ஒத்திகையாக பார்க்கப்படுகிறது. இதே மாதிரி பால்டிக் நாடுகளிலும் பலவிதமான இராணுவ ஒத்திகை நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த யுத்தம் கிளைமேக்ஸுக்கு வந்துட்டு இருக்கு. அதுவும் சீக்கிரமாக அடுத்த வருடம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 5 மாதங்கள் இருக்கு என்றால், ஒரு 3-4 மாதங்களுக்குள்ளவே இந்த கிளைமேக்ஸ் என்ன, அதன் பிறகு யுத்தம் ஏதாவது வருமா, அடுத்த வருடம் இந்த ரிசெஷன் அப்படிங்கிறது கூடவே ஒரு உலக போர் வந்தது என்றால் நிச்சயமாக உலகத்தில் இருக்கக்கூடிய வல்லரசு பதவிகள் மாற்றியமைக்கப்படும். அதை சீனா சரியாக பயன்படுத்தி கொள்ளும் அப்படின்னு சொல்றத யூகேனுடைய இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. குறிப்பா யூகேனுடைய முன்னாள் பிரதமர் பிளேர் அவர்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ எது வேணாலும் நடக்கலாம், கொஞ்சம் உன்னிப்பா கவனிப்போம். இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.